சிருஷ்டி ஒளியில் அவங்க கண்ணங்கி ரிவர்ல இருந்து எடுத்துட்டு வந்த சாலக்கிராம கல்லில் அழகாக கிருஷ்ணரோட ஓவியமே அழகாக வரைஞ்சு நமக்கு கொடுக்கறது தெரியாது. அழகாக கோமாதா தட்டோட இங்கே வந்து மஞ்சள் குங்குமம் வைக்கிற அளவுக்கு இதையும் சேர்த்து கொடுக்குறாங்க சிருஷ்டி ஒளியில். உங்களுக்கு இன்னும் இதை பற்றி நிறைய விஷயம் மாதிரி சாலக்கிராமம் கல் நம்ம வீட்டில் ஒன்று இருந்தால் போதும். நாராயணன் நம்ம வீட்டிலே கூடிய கண்ணங்கி ரிவர் கிராஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அப்பா சாலக்கிராமம் கல் அப்படியே கால் கிட்டலாம் அவ்வளோ கல்லாக இருந்துச்சு. ஒன்று எடுக்கும்போது ஒரு கல் எடுத்து பார்க்கும்போது ஸ்ரீ சக்கரத்திலிருந்து சுதர்சன சக்கரத்திலிருந்து அவ்வளோ அழகழகான கண்ணங்கி ரிவரில் வந்து அவ்வளோ கல் எடுத்துட்டு அதை எடுத்துகிட்டு வர முடியலன்னா அவ்வளோ கல் இருந்துச்சுங்க. வணக்கம், நான் உங்க நளினிங்க. என்னடா அதிசயமா வந்து உட்காந்துருக்கேன், என்ன பேச போறீங்கன்னு தானே பாக்குறீங்க. இன்னைக்கு நம்ம எல்லாருமே நல்லா இருக்கணும், நீங்களும் நல்லா இருக்கணும், நானும் நல்லா இருக்கணும், இந்த உலகமே நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு தகவல் தான் உங்ககிட்ட சொல்ல போறோம். ஆன்மீக ஸ்தாபனம் சிருஷ்டி ஒளி உங்களுக்கு நல்லாவே தெரியும். நான் அந்த கடைக்கு போயிருக்கேன், நிறைய விஷயங்கள் அங்கேருந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். இன்னைக்கு நான் சூப்பராக இருக்கேன்னா அதுவும் ஒரு காரணம் நான் சொல்லுவேன். இதே மாதிரி நான் மட்டும் நல்லா இருந்தால் பத்தாதுல, நீங்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும் இல்லைங்களா. அதுக்காக நான் அங்கேருந்து வாங்கிட்டு வந்த சில பொருளை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதை நம்ம வீட்டில் நம்ம விளக்கேற்றினா அது எப்படி நமக்கு செல்வத்தை கொண்டு வரன்றதை அழகாக சொல்ல போகிறேன் உங்களுக்காகவே. அது மட்டும் இல்லாமல் சில விஷயங்கள் எல்லாமே நம்ம வந்து ஹாலில் வச்சோன்னா அது நமக்கு இருக்கிற நெகட்டிவ் வைப் எல்லாமே வெளியே கொண்டு தள்ளிடும். அதுக்கான விஷயங்களும் நான் கொண்டு வந்திருக்கேன், இன்னைக்கு உங்களுக்காகவே கொண்டு வந்திருக்கேன். தினம் நான் ஒரு ஆன்மீக தகவல் சொல்ல போகிறேன். எங்கே இருந்துன்னா சிருஷ்டி ஒளி ஆன்மீக ஸ்தாபனத்தில் இருந்து தாங்க. ஏன்னா நான் அடைஞ்ச இந்த சந்தோஷம் நீங்களும் அடையணும்னு நினைக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லைங்களா. ஸோ நம்ம எல்லாருமே எதையோ ஒன்று தேடிக்கிட்டு போகிறோம். அது என்னன்னு வந்து நம்ம நினைக்கிறதுக்குள்ளே அதை தாண்டி நம்ம போய்கிட்டே இருக்கோம். ஸோ அது எல்லாமே கட்டுக்குள்ளே வந்து நம்ம குடும்பம் சுபிட்சமாக இருக்கணும்னா இந்த விஷயத்தை நீங்கள் கேள்விப்பட்டு நிறைய வாங்கிட்டு நீங்கள் நம்ம குடும்பம் நல்லா இருக்கணுன்றதுக்காக இந்த மாதிரி விளக்கெல்லாம் ஏற்றுனீங்கன்னா உண்மையிலேயே நம்ம குடும்பம் சுபிட்சமாக மங்களகரமாக இருக்குங்க. சரிடா, என்ன சிருஷ்டி ஒளியை பற்றி சொல்லிக்கிட்டே இருக்காளே, அது எங்கே இருக்குதுன்னு நீங்கள் கேட்குறீங்க, சொல்லட்டுங்களா. தாம்பரம்ல இருந்து நம்ம ஜிஎஸ்டி ரோடு இருக்கு இல்லைங்களா, செங்கல்பட்டு போகிற வழியிலேயே மறைமலை நகர் மெயின் ரோட்லேயே இருக்குங்க. லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா அழகாக சிருஷ்டி ஒளியோட கடை இருக்குங்க. நீங்கள் நேராக உள்ளே போய் வாங்கலாம். சப்போஸ் உங்களுக்கு வந்து இடம் எதுவுமே தெரியல, ஃபோன் நம்பர் வேணும்னா நான் பேசிக்கிட்டு இருக்கும்போதே கீழே வந்து அது ஃபோன் நம்பர்லாம் வரும், நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுட்டு போய் வேண்டியதை வாங்கிக்கோங்க. நான் இன்னைக்கு ஒரு பரிகாரம் சொல்ல போகிறேன் உங்களுக்கு. இன்னைக்கு ஆன்மீக தகவல் என்னன்னு தானே எல்லாரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு நான் சொல்ல போகிற விஷயங்கள் ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு விஷயம். ஏன்னா நான் சொல்ல போகிறது எனது கிருஷ்ணரை பற்றி சொல்ல போகிறேன். கிருஷ்ணரை பற்றி சொல்கிறதுக்கு வந்து சின்ன நோட்ஸ் எல்லாம் பத்தாது, நிறைய விஷயங்கள் சொல்லணும். நான் வந்து முக்திநாத் போனேன். நான் வந்து ஒரு 80 திவ்ய தேசம்லாம் முடிச்சிருக்கேன். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது பண்ணணும். நான் கண்ணங்கி ரிவர் கிராஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அப்பா சாலக்கிராமம் கல் அப்படியே கால் கிட்டலாம் அவ்வளோ கல்லாக இருந்துச்சு. ஒன்று எடுக்கும்போது ஒரு கல் எடுத்து பார்க்கும்போது ஸ்ரீ சக்கரத்திலிருந்து சுதர்சன சக்கரத்திலிருந்து அவ்வளோ அழகழகான கண்ணங்கி ரிவரில் வந்து அவ்வளோ கல் எடுத்துகிட்டு அதை எடுத்துகிட்டு வர முடியலன்னா அவ்வளோ கல் இருந்துச்சுங்க. அதை எடுத்துகிட்டு அப்படியே போய் அவர் அப்படியே பூஜை பண்ணிவிட்டு அங்கேருந்து முக்திநாத் போயிட்டு அவரை பார்க்கும்போது இருந்த ஒரு அழகு இருக்கு இல்லைங்களா. ஆஹா, இதெல்லாம் வந்து 2 கண்ணே பத்தாது, அவ்வளோ அழகாக அந்த 108 தீர்த்தத்துலேயும் நாங்கள் குளித்து அப்புறம் பாவக்குளம் புண்ணிய குளம்லாம் இருக்குது அதெல்லாம் குளிச்சுட்டு அவரை ஆலிங்கனம் பண்ணும்போது ஆஹா போதும்டா இந்த ஜென்மன்ற மாதிரி இருந்துச்சு. இது ஞான் பெற்ற இன்பம் இவ்வையகம் பெறணுன்றதுக்காக நான் கொஞ்சம் சாலக்கிராமம் கல் கொண்டு வந்தேங்க. கொண்டு வந்த சாலக்கிராம கல் எல்லாம் எனக்கு அந்த கிருஷ்ணரோட உபதேசம் படுறவங்க, கிருஷ்ணர் அதாவது கிருஷ்ணர் ரொம்ப அப்படியே அவர் பாவிக்கிறவங்க அத்தனை பேர் வீட்டுக்கும் அது கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா எவ்வளவோ, அதாவது நான் வந்து கிருஷ்ணரை வந்து அவங்களுக்கு கொடுக்கும்போது இந்த ஒரு சந்தோஷம் வந்து அப்படி இருந்துச்சு. ஸோ இந்த சந்தோஷம் வந்து எனக்கு மட்டும் இல்லை உங்கள் எல்லாருக்கணும் கிடைக்கணுங்கிறதுக்காக சிருஷ்டி ஒளியில் அவங்க கண்ணங்கி ரிவரில் இருந்து எடுத்துகிட்டு வந்த சாலக்கிராம கல்லில் அழகாக கிருஷ்ணரோட ஓவியமே அழகாக வரைஞ்சு நமக்கு கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க. இந்த மாதிரி சாலக்கிராமம் கல் நம்ம வீட்டில் ஒன்று இருந்தால் போதும். நாராயணன் நம்ம வீட்டிலே குடியிருப்பார். நான் சொன்ன மாதிரி மகாலட்சுமி நம்ம வீட்டில் வந்துட்டாங்க. அப்புறம் பின்னாடி அவர் தனியாக இருப்பாரா, ஓடி வந்துட மாட்டார். இங்கே பாருங்கள், அதுக்கும் சேர்த்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. இதை வெறுமனே இப்படி கல் மட்டும் கொடுக்கலங்க, அவங்க இங்கே பாருங்கள் அழகாக கோமாதா தட்டோட இங்கே வந்து மஞ்சள் குங்குமம் வைக்கிற அளவுக்கு இதையும் சேர்த்து கொடுக்குறாங்க சிருஷ்டி ஒளியில். உங்களுக்கு இன்னும் இதை பற்றி நிறைய விஷயங்கள் தெரியணுன்னா இருக்கவே இருக்கு அவங்களோட ஃபோன் நம்பர், கேட்டுட்டு வாங்க. என்ன நான் பேசுனது உங்கள் எல்லாருக்குமே புரிஞ்சுதா?
இந்த பதிவு நிச்சயமா உங்க எல்லாருக்குமே பயனுள்ளதாக இருக்குங்க. சப்போஸ் உங்களுக்கு வந்து நேரா போய் வாங்க முடியலன்னா உங்களுக்கு தெரியும், வெப்சைட் இருக்குது, இங்கே ஃபோன் நம்பர் இருக்குது, அட்ரஸ் இருக்குது. நீங்கள் வந்து தகவல் வந்து அவங்க கிட்ட கொடுத்தீங்கன்னா அவங்க ரெடியாக உங்களுக்கு ரெடி பண்ணிவிட்டு உங்கள் வீட்டுக்கே அனுப்புவாங்க. இல்லை நான் இன்னும் நேராக போய் நிறைய பார்த்து வாங்கணும்னு நினச்சா கூட அதுக்கான அட்ரஸும் நாங்கள் இங்கே கொடுக்குறோம். நீங்கள் நேராக போய் கடையில் போய் உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த பொருளை வாங்கி நீங்கள் பயணிடலாம் இல்லையா. என்னடா இப்போ நம்ம நேராக போய் வாங்க போகிறோமே, அது எப்படி நம்ம வாங்குறது, என்ன வாங்கணும்னு நமக்கு தெரியாமல் இருக்கும். சப்போஸ் நம்மளோட குடும்பத்துக்கு நமக்கு என்ன கிரகங்கள் ஓடுது அப்படிலாம் உங்களுக்கு தெரியணும்னு ஆசைப்படுறீங்க இல்லையா. உங்களோட மைண்ட் வாய்ஸ் நான் புரிஞ்சுக்கிட்டேன். நீங்கள் சிருஷ்டிவலிக்கு போனீங்கன்னா அங்கே வந்து சாய் பாலாஜின்னு இருப்பார். அவர் பியூட்டிஃபுல்லான ஒரு அஸ்ட்ராலஜர். அவர்கிட்ட கேட்டிங்கன்னா அவர் உங்களுக்கு வேண்டிய எல்லா தகவலும் சொல்லி உங்களுடைய இப்பத்திய பிரச்சனையை தீர்க்கறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அந்த பரிகாரமும் சொல்லி உங்களுக்கு வேண்டியதையும் பொருளையும் கொடுத்து அனுப்புவார். நன்றி. நம்மளோட வெப்சைட் www.srishtioli.com குள்ள போனீங்கன்னா நம்ம கிட்ட என்னென்ன பொருள் இருக்கோ எல்லாமே அதுல விசிபிளா இருக்கும். என்ன ரேட்டு, அதோட விலை எவ்வளோ, அதே மாதிரி அதனோட தன்மை என்னன்றதையும் தெரிஞ்சுக்கிட்டு நீங்க அந்த பொருளை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த பொருள் உங்களுக்கு வேணும்னா வீடியோல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்க. நிறைய பேர் கமெண்ட்ல போய் போடுறீங்க, இந்த மாதிரி எனக்கு அந்த பொருள் வேணும், எப்படி வாங்குறதுன்னு தெரியல. வீடியோ ஃபுல்லாவே உங்களுக்கு நம்பர் வந்து டிஸ்பிளே ஆகும். அந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி உங்களுக்கு என்ன பொருள் வேணுமோ அதை கேட்டு அந்த பொருளை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அந்த பொருள் பர்ச்சேஸ் பண்ணுறது மட்டும் இல்லை, இது நார்மல் ஷாப் இல்லை, பரிகார பூஜை பொருட்கள் கிடைக்கக்கூடிய ஷாப் இல்லையா. ஸோ உங்களுக்கு ஒரு பொருள் வாங்குறீங்கன்னா அந்த பொருளோட தன்மை என்ன, அதை எதுக்காக நீங்கள் வாங்குறீங்க, அதை எப்படி பயன்படுத்தணும், பயன்படுத்துறதால என்ன நன்மை, இப்படின்னு எல்லா விவரங்களுமே இங்கே சொல்லுவாங்க. எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஒரு பொருளை வாங்கி பயன்படுத்தும் போது அதோட முழு பலன் வந்து நமக்கு கிடைக்கும்.